Hi friends, welcome to Tutor. இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது யாரெல்லாம் அதிகமாக டைப் பண்ணுறாங்களோ, டைப்பிங் ஃபீல்டில் யார் அதிகம் இருக்காங்களோ அவங்களுக்கு இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். அதையும் தாண்டி டிசைன் பண்ணுறவங்க, கிராஃபிக் டிசைன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணி அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் சாதாரணமாக நீங்கள் கீபோர்டு யூஸ் பண்ணி டைப் பண்ணுறீங்க. நான் இன்றைக்கி சொல்கிற மெத்தட் என்னென்னா, நீங்கள் மைக் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை இங்கே வாசித்தா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டெக்ஸ்ட்டாகவே கிடைக்கும். அந்த மெத்தடை இங்கே எப்படி யூஸ் பண்ணுறது, அது தமிழ் லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் உங்களுக்கு பேச தெரிஞ்சால் போதும். அதை யூஸ் பண்ணி எப்படி டெக்ஸ்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, அந்த டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்லாம் நம்ம அதிகமாக டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக டைப் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை நம்ம ஃபோட்டோஷாப்பு, இல்லஸ்ட்ரேட்டர் இல்லைனா கோரல்டாவில் கொண்டு நம்ம இப்படி ஒர்க் பண்ணுறது. ஏன்னா நம்ம இந்த டெக்ஸ்ட்டை நமக்கு இந்த சாஃப்ட்வேர்லேயே ஒர்க் பண்ணுறதுக்கு சூட் ஆகும். அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மைக் இருந்தால் போதும். அதாவது ஒரு யூஎஸ்பி மைக்கோ இல்லைனா ஒரு காலர் மைக், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் சாதாரணமாக ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய இயர்ஃபோன் மைக் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட அதை கூட நீங்கள் இதில் உங்கள் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு மைக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுளில் ஒரு ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் கூகுள் டிரான்ஸ்லேட்டர், அதாவது நீங்கள் கூகுள் போனீங்க அப்படின்னா கூகுளில் ட்ரான்ஸ்லேட்டர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஐக்கன் கிளிக் பண்ணால் ட்ரான்ஸ்லேட்டர் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இது என்ன அப்படின்னா, பொதுவாக எந்த லாங்குவேஜாக இருந்தால் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இதில் நமக்கு நம்ம லாங்குவேஜை இன்புட்டாக கொடுக்குறோம். அதுக்கு அவுட்புட் நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கிடைக்கிது. இதில் பார்த்தீங்கன்னா பல லாங்குவேஜஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா லாங்குவேஜஸும் நமக்கு இங்கே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணாலும் போதும். இப்போ தமிழ்னு சர்ச் பண்ண வந்துடும். எந்த லாங்குவேஜாக நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா? இப்போ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மைக்கு உங்கள் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் ஒரு டெக்ஸ்ட்டை கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்கோட ஐக்கன் இருக்குது. இந்த ஐக்கன் நம்ம கிளிக் பண்ணும்போது நம்ம மைக்கு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டத்தில் இருக்க மைக்கை நம்ம டிடெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ அதன் மூலமாக நம்ம பேசுகிறத வாசித்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு டெக்ஸ்ட்டாகவே கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கு நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்னதாக ஒரு டெக்ஸ்ட் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் புரியணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன கதையோட சும்மா கொஞ்சம் டெக்ஸ்ட், அவ்வளோதான். இப்போ நான் ஜஸ்ட் இதை வாசிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த மைக்கோட ஐக்கனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் உடனே நமக்கு பேசுகிறது எல்லாமே அங்கே ஒரு டெக்ஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை நான் ஜஸ்ட்டு வாசிக்கிறேன். எல்லாம் நன்மைக்கு. ஒரு நாட்டை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். அந்த நாட்டு அமைச்சர் எது நடந்தாலும் நன்மைக்கே என்று சொல்வதை வழக்கமாக கொண்டிருந்தான். ஒரு நாள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த பொழுது அரசன் மாம்பழம் ஒன்றை கத்தியால் அறுத்தான். தவறுதலாக கத்தி அவனின் சுண்டு விரலில் பட்டது. ஓகே, பாருங்கள். இந்த அளவு நமக்கு ஒரு டெக்ஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா? இந்த டெக்ஸ்ட்டுக்கான டிரான்ஸ்லேஷன் தான் இந்த சைடு நமக்கு வந்திருக்கு. அது எந்தளவு பர்ஃபெக்டாக இருக்குன்னு தெரியல. ஆனால் ஒரு 80-90% கரெக்டாக தான் வரும். அதை நம்ம பார்க்க தேவையில்லை. இப்போ நம்மளோட ஒர்க் என்னென்னா, இந்த ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம இவ்வளோ டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணோம்னா ரொம்ப நேரம் எடுக்கும். அதே நேரத்தில் வாசிக்கும்போது ஈஸியாகவே நமக்கு டெக்ஸ்ட்டாக கிடச்சிருச்சு. இதை நம்ம காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிவிட்டு இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபோட்டோஷாப்பில் கொண்டு போய் டைரெக்டாக பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாது. ஃபோட்டோஷாப்பு, இல்லஸ்ட்ரேட்டர், கோரல்டாலோட யூனிகோட் ஃபோண்டாக சப்போர்ட் பண்ணும். இருந்தாலும் நமக்கு எடிட் பண்ணுறதுக்குலாம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா,
முன்னாடி ஒரு வீடியோவில் நான் ஃபோட்டோஷாப்பில் எப்படி தமிழ் ஆர்ஜிபி ஃபாண்ட் இல்லைன்னா செந்தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணி எப்படி தமிழ் டைப் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதே மெத்தடில் இருக்கக்கூடிய அதாவது அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் இதுவும் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்கள். அதுக்கு வந்து நீங்கள் இந்த அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேரை வந்து இங்கே ஓப்பன் பண்ணணும். நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக பார்க்குறது அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதை ஃபோட்டோஷாப்பில் எப்படி நம்ம தமிழ் டைப் பண்ணுறது, அதாவது செந்தமிழ் ஃபாண்ட் இல்லை ஆர்ஜிபி ஃபாண்ட் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப கஷ்டமான வேலையில் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த சாஃப்ட்வேர் இல்லைன்னா இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதில் பண்ணுறதுல டவுட்ஸ் எது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இதோட அப்பியரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. இதில் நம்ம முன்னாடி டுட்டோரியலில் பார்த்துருந்தோம் தமிழ் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு. இப்போ இதில் வந்து மேலே ஆப்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டூல்ஸ்னு ஒன்று இருக்கும். டூல்ஸில் வந்து தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது கன்வெர்ட்னு ஒன்று இருக்குது, ஃப்ரம் திஸ் ஃபாண்ட் என்கோடிங், அதேமாதிரி இங்கே டு திஸ் ஃபாண்ட் என்கோடிங் ரெண்டெண்ணம் இருக்குது. இதில் நம்ம ஃப்ரம் திஸ் ஃபாண்ட் என்கோடிங் வந்து டிஃபால்ட்டாக யூனிகோட் இருக்குது, இங்கே யூனிகோட் இருக்குது. நம்ம இங்கே வந்து அந்த நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணுறோம். அங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணோன்னே இந்த டெக்ஸ்ட் இங்கே வந்துருச்சு. இந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? நம்ம ஃபோட்டோஷாப்பில் கொண்டு போய் எடிட் பண்ணணும். அதே நேரத்தில் இல்லஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு கொண்டு போய் எடிட் பண்ணணும் அப்படின்னா யூனிகோட் ஃபாண்டு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாது. அதனால் இதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு யூஸ் ஆகக்கூடியது அப்படின்னா பாருங்கள், இந்த செந்தமிழ் பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ரெண்டுமே ஒர்க் ஆகும். இதில் வந்து நியூ வெர்ஷன் ஃபோட்டோஷாப் அண்ட் இல்லஸ்ட்ரேட்டரில் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் வந்து இந்த பி அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம கன்வெர்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ கன்வெர்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் அது அப்படியே வந்து ஆர்ஜிபி ஃபாண்ட் இல்லைன்னா செந்தமிழ் ஃபாண்டுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம காப்பி பண்ணிடலாம். இதை காப்பி பண்ணியாச்சு. கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிட்டு, இல்லைன்னா நீங்கள் எடிட் மெனுவில் போனீங்கன்னா காப்பி கன்வெர்ட்டட் அப்படின்னு இருக்கு. இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா காப்பி ஆயிரும். ஓகேங்களா? இனி என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஒரு ஃபோட்டோஷாப் ஃபைல் எடுக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் இந்த டாக்குமெண்ட் நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். கிரியேட் நியூ டாக்குமெண்ட் கொடுக்குறேன். ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்து டெக்ஸ்ட்டை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். பாருங்கள், அந்த டெக்ஸ்ட்டு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக, எந்த ஒரு ஃபாண்ட் மிஸ்ஸிங் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு. இதில் நீங்கள் வந்து ஆர்ஜிபி ஃபாண்ட் எந்த டெக்ஸ்ட் வேணால் நீங்கள் ஆர்ஜிபி இல்லை செந்தமிழ் ஃபாண்டு உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய ஆர்ஜிபி ஃபாண்டு செந்தமிழ் ஃபாண்டு எந்த ஃபாண்டாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. இதில் உள்ள ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் என்ன வரும் அப்படின்னா நம்ம வாசிக்கிறத பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஸ்டாப்லாம் இங்கே க்ரியேட் ஆகும். இதில் மட்டும் நம்ம ஒரு சில இடத்துல ஃபுல் ஸ்டாப் நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னும்போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஸ்டாப் வந்துடும். அந்த ஃபுல் ஸ்டாப் மட்டும் இங்கே அதாவது டைப் பண்ணி கொண்டு வந்ததுக்கு பிறகு அது தேவை இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து அந்த ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணிங்க. இல்லைனா நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் தேவையில்லை அப்படின்னா அந்த இடத்துல கமா தான் தேவைப்படுது அப்படின்னா ஓகே, அப்போ அந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வேலை. ஆனால் ஒரு 20-30 பேஜ் இருந்தால் கூட நீங்கள் அதை வாசிக்கிற டைம் தான் உங்களுக்கு தேவைப்படுமே தவிர நீங்கள் டைப் பண்ணுற டைம் தேவைப்படாது. ஜஸ்ட்டு காப்பி பண்ணி அப்படி கொண்டு வந்து நீங்கள் இதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஃபோட்டோஷாப்பில் 2020 வெர்ஷனில் இது இந்தளவுக்கு ஒர்க் ஆகுது. இதே நாங்கள் இல்லஸ்ட்ரேட்டரில் 2020 வெர்ஷன்லாம் கொண்டு வரேன். இல்லஸ்ட்ரேட்டரில் நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். இதுலேயும் நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், கண்ட்ரோல் வி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட் வந்து வேறு ஃபாண்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கும். ஃபாண்ட் மிஸ்ஸிங் காட்டும். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா ஃபாண்ட் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? இதுக்கான ஃபாண்ட் வந்து ஆர்ஜிபி ஃபாண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்களா அந்த ஃபாண்ட் எந்த பக்காவாக கரெக்டாக நமக்கு எந்த ஃபாண்ட் மிஸ்ஸிங்கும் இல்லாமல் கரெக்டாக கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இதுலேயும் அப்போ ஃபோட்டோஷாப்லேயும் பார்த்துட்டோம், இல்லஸ்ட்ரேட்லேயும் பார்த்துட்டோம். அடுத்து கோரல் ட்ராவ்லையும் ட்ரை பண்ணிடுவோம். கோரல் ட்ராவ் எடுத்துருவோம். கோரல் ட்ராவில் அதே மாதிரி டெக்ஸ்ட் டூல் எடுத்து ஓகே பேஸ்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். இதில் வந்து கோரல் ட்ராவை பொறுத்தளவு அந்த நம்ம காப்பி பண்ணோம்ல அதே ஃபார்மேட் வேணுமா அப்படின்னு கேட்குது. வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, பிரச்சனை இல்லை. கொடுத்தோம் அப்படின்னா
பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இருந்த ஃபாண்ட், அது என்ன ஃபாண்ட் இருந்துச்சோ அந்த ஃபாண்ட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கு வந்துருச்சு. இது ஆர்ஜிபி ஃபாண்ட் தான். நீங்கள் வேணால் ஃபாண்ட்டை மட்டும் செந்தமிழ் ஃபாண்ட், ஆர்ஜிபி ஃபாண்ட் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதிகமாக டெக்ஸ்ட் டைப் பண்ண வேண்டியவங்க யாராக இருந்தால், அதிகமாக இல்லைன்னு இல்லை, அளவாக இருந்தால் கூட நீங்கள் டைப் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வாசித்தாலே போதும், ஈஸியாக உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக கிடச்சிரும். அதில் சின்ன சின்ன திருத்துகள் மட்டும் வந்துச்சுன்னா, திருத்த வேண்டிய வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து டைப் பண்ணி திருத்திக்கிங்க. இல்லைனா அதுவும் கூட நீங்கள் மைக் வச்சு மைக் மூலமாகவே பேசினாலே போதும். உங்களை வாசித்தோம்னாலே உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டாக கிடச்சிரும். பொதுவாக அந்த டிசைன் பண்ணுற எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் தாண்டி இந்த டிடிபி சென்டர்லாம் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அதிகமாக டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ண வேண்டி வரும். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு லெட்டர் உங்களுக்கு எழுதி ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றி கொடுக்கணும், பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் ஜஸ்ட்டு மைக்கை கனெக்ட் பண்ணி கரெக்டாக தப்பெல்லாம் வாசித்தா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக டெக்ஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஒரு மெத்தடு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதை வந்து ஃபோட்டோஷாப்பு, இல்லஸ்ட்ரேட்டர் நியூ வெர்ஷனில் எப்படி கொண்டு வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதனால் உங்களுக்கு வந்து ஆல் இன் ஒன் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.